ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹை ஸ்கூல் டிராமா தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஒரு ஹை ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அப்ப அப்படியே பின்னாடி வாய்ஸ் ஓவர்ல நம்ம ஹீரோயின் ஹை ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு மட்டும் ஸ்டார்டிங்ல நல்ல கேங் கிடைச்சிருச்சுன்னா நம்ம லைஃப் என்ஜாய்மெண்டா போகும். இல்லைன்னா நம்ம ஹை ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் தனியா தான் இருக்கணும். அதனால தான் நானும் ஒரு சூப்பரான கேங்கை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அப்ப அப்படியே ஒரு 4 பொண்ணுங்களை காட்டுவாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாருமே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி எல்லாம் ரொமான்டிக்கா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி சிரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் லைட்டா தயங்கி என்னோட பாய் ஃப்ரெண்டும் இப்படிதான் என்ன கிஸ் பண்றப்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலி இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு எரிகா. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அவ பேசிக்கிட்டு இருக்கப்பயே அவளுக்கு அவ பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவான். நீங்க முன்னாடி போங்க, நான் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு டார்லிங் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த கால் அட்டன் பண்ணுவா. ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த கெடுத்து, ஹே சாம், கரெக்டான நேரத்துக்கு கால் பண்ணடி. இப்பதான் இந்த காலை என் பாய் ஃப்ரெண்ட் பண்ண காலா சொல்லி என் கேங் மெம்பர்ஸ் நான் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. சரி, ஆப்போசிட்ல பேசுறது யாருன்னு சொல்லி பார்த்தா அது அவளோட ஃப்ரெண்ட் போல. ஆனா அந்த ஃப்ரெண்ட் வேற ஸ்கூல்ல படிக்கிறா. அவ அப்பப்ப நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவளோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கிறது தான் அந்த பொண்ணோட வேலை போல. சரி, இவ்வளத்தையும் எதுக்கடி பண்ற அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்லடி எனக்கு அந்த கேங் ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட நான் எப்பயும் க்ளோஸா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனாலதான் அவங்க இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசுறப்ப நான் சிங்கிள்னு சொன்னா எங்க என்ன குரூப்பை விட்டு விளக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துலதான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அவங்ககிட்ட நான் போய் சொல்லி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா இதெல்லாம் இவ தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கப்பயே இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இவளோட கேங் மெம்பர்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். அதனால டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ரெஸ்ட் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்குவா. ஆனா அப்ப அந்த கேங் பொண்ணுங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலே எரிக்காக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவ எப்ப பார்த்தாலும் அவளோட பாய் ஃப்ரெண்ட பத்தி பேசுறா. ஆனா ஒரு தடவை கூட அவனோட போட்டோவை காமிச்சதே இல்ல. கேட்டா என் பாய் ஃப்ரெண்டுக்கு போட்டோவே எடுக்க பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா. எனக்கு என்னமோ அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே ஐயோ போச்சு, அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, மாட்டிக்க கூடாதுன்னா ஏதான் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. அதனால அன்னைக்கு ஈவினிங்கே அவளோட ஃப்ரெண்ட் ஷாமியும் மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாளா. ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த சாம் அப்படியே நம்ம ஹீரோயினை தான் திட்டுவா. ஏண்டி அந்த பொண்ணுங்களுக்காக நீ பொய்யா சொல்லிட்டே போற, பேசாம உங்க கிளாஸ்ல வேற யாரான்ட்டு நீ ஃப்ரெண்ட் பிடிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவ அட்வைஸ் பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்க மாட்டா. ஏற்கனவே ஸ்கூல் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கு மேலதான் என்னால புதுசா ஒரு கேங் கூட போய் சேர முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த கேங் செமையா இருக்கு தெரியுமா, அதனாலதான் அவங்க கூட சேர்றதுக்கு இப்படி எல்லாம் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி ஓகே, ஏற்கனவே சொன்ன பொய்யெல்லாம் இருக்கட்டும், இப்பதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வர மாதிரி தெரியுது, இதை எப்படி சமாளிக்க போற? அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒரு அழகான பையனோட போட்டோ, அது மட்டும் கிடைச்சிச்சுன்னா நான் என்னோட பொய்ய கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அங்க சுத்தி இருக்கிற நிறைய பொண்ணுங்க அந்த 2 பசங்களை பாரு செம அழகா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாரையோ பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை நோட் பண்ண உடனே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே வேகமா அந்த பசங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் டக்குன்ட்டு அதுல ஒரு பையனை மட்டும் போட்டோ எடுத்துருவா. இத அந்த பையனும் நோட் பண்ணிருவான். ஆனா இதுவே நம்ம ஹீரோயின் செம ஹாப்பியா இருப்பா. அப்பாடா, எப்படியோ ஒரு அழகான பையனோட போட்டோ கிடைச்சிருச்சு, இனி என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தோட அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல போய் இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவளோட கேங் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப அந்த பொண்ணுங்க இந்த போட்டோவை பார்த்துட்டு இவனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே சேச்சு, இவனெல்லாம் நீங்க எங்கேயும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ட்டு தான் சொல்ல வருவா. ஆனா அதுக்குள்ள அதுல ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிருவா. இவன் நம்ம ஸ்கூல் தான், பக்கத்து பிளாக்ல இருக்கிற கிளாஸ் 8 பையன், இவன் அந்த பிளாக்லயே ஃபேமஸ் ஆனவன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே என்னது நம்ம ஸ்கூலா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிறப்பயே அந்த பொண்ணுங்க எல்லாரும் வாங்க அவனை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்ப அந்த பிளாக்குக்கு தான் ஸ்ட்ரைட்டா போவாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியான்னு தடுத்துடலான்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த பொண்ணுங்கெல்லாம் வேகமா போயிருவாங்க. ஆனா அங்க பார்த்தா கரெக்டா கிளாஸ் ரூம் வாசல்லே அந்த பையன் நிப்பான். அவனை பார்த்துன்னு இந்த பொண்ணுங்க எல்லாரும் வாவ் சாண்டா இங்கதான் நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஸ்மைலிங் ஃபேஸோட நின்னுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கா மாட்டணும்டா அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த பையனுக்கும் நம்ம ஹீரோயின் ஞாபகம் வந்துரும். நேத்து நீ தானே போட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவான். ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஆமா ஆமா நேத்து நம்ம மீட் பண்ணோம்ல, அதை பத்தி தனியா போய் பேசுவோம் அப்படின்ட்டு நைஸா அவனை தனியா கூட்டு வந்துருவா. அதுக்கடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் அந்த பையன் கிட்ட சாரி கேட்டுட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லுவா. ஆனா இதை கேட்டு அந்த பையன் கோவம்லாம் பட மாட்டான். அவன் அப்படியே சிரிப்பான். என்னது ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட ஒன்ன சுத்தணுங்கிறதுக்காக நீ என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டா சொல்லி வச்சிருக்கியா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் நார்மலா தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு தான் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாது. அப்ப அப்படியே அந்த பையன், உனக்கு என்ன, நான் கண்டினியூஸா உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா இனிமேல் நடிக்கணும், அதுதானே, எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு செம்ம சந்தோஷம். என்னை காப்பாத்துறதுக்கு தான் தெய்வமே உன்னை நினைச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவரா பேசுவா. ஆனா அதுக்கு அந்த பையன் அப்படியே பொறுமையாரு, வெயிட் பண்ணு, இந்த ஹெல்ப் நான் உனக்கு பண்றதுனால எனக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும்ல, அதனால நானும் இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை ஒரு கண்டிஷனோட தான் அக்செப்ட் பண்ண போறேன். இன்னில இருந்து நீ என்னோட பெட் மாதிரி, நான் என்னென்ன
என்னென்னலாம் சொல்றேனோ அதை எனக்கா செய்யணும் அப்படின்பா. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆகி, என்னது பெட்டா? ஆமா பெட்டு தான். சொல்ல போனா நீ என்னோட நாய்க்குட்டி மாதிரி. ஏன்னா எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னையில இருந்து நான் உன்னோட மாஸ்டரா இருப்பேனா, நீ என்னோட பெட்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இத கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாது. அவ ஒரு மாதிரி பேய் அறிஞ்சாப்ல நிப்பா. ஆனா அதுக்கு உடனே அந்த பையன் அப்படியே ஒரு ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தா இந்த கண்டிஷன்ல உனக்கு ஓகே இல்ல போலயே, சரி நான் உன்னை கம்பல் பண்ணல, உனக்கு வேணும்னா இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்பா. ஆனா இப்போதைக்கு இவனோட ஹெல்ப் நம்ம ஹீரோனுக்கு தான் கண்டிப்பா தேவை. அதனால வேற வழியே இல்லாம அந்த கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இப்ப டாக் மாதிரி ஆக்ஷன்லாம் வேற பண்ணி காட்டுவா. இத பார்த்த அந்த பையன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல உன்னை வச்சு நல்லா டைம் பாஸ் பண்ணலாம், நீயும் உண்மையிலேயே பார்க்க கியூட்டான பெட் மாதிரி தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போயிருவான். ஆக்சுவலி இப்படி ஒரு வித்தியாசமான கண்டிஷனை போட்டு ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்க போறவன் தான் இந்த கதையோட ஹீரோவே. சரி இப்ப ஃபேக்கா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாம் ஸ்மூத்தா போகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சா, அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ அடிக்கடி அவளுக்கு மெசேஜ் பண்ணுவான். எனக்கு கேண்டீன்ல ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு, வாங்கிட்டு வா. எனக்கு கேண்டீன்ல கேக் சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கிட்டு வா அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோயினை நல்ல வேலை வாங்குவான். பட் ஆனாலும் இந்த சிச்சுவேஷனை நம்ம ஹீரோயின் அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்குவா. ஹே, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என் கூட கேண்டீன்ல உட்காந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கான், அதனால இப்போதைக்கு என்னால உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் அவனை போய் பார்க்க போறேன் அப்படின்ட்டு இவங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன வேலையை செய்யறதுக்கு போயிருவா. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும். இந்த ஸ்கூலோட ரொம்ப ஃபேமஸான பையன் அவன் எப்படி எரிக்காவ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா சூஸ் பண்ணா, இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே அப்படின்ட்டு இப்ப அந்த பொண்ணுங்களும் கேண்டீன் வருங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அடிச்சு பொடிச்சு கேன்டீனுக்கு போனா, அங்க நம்ம ஹீரோ அப்படியே கூலா உட்காந்துக்கிட்டு, என்ன கேன்டீன்ல போய் நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிருச்சா, உன்னோட மாஸ்டர் இப்படி எல்லாம் வெயிட் பண்ண வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு லைட்டா கடுப்பாகும், பட் இருந்தாலும் அது எதையுமே வெளியே காமிச்சுக்க மாட்டா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துருவாங்க. அதனால டக்குன்ட்டு நம்ம ஹீரோன் அப்படியே, இதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிருக்கேன்ல அப்படின்ட்டு சிக்னல் கொடுப்பா. சோ இதுலயே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான், ஓகே இவங்களுக்காகத்தான் இவன் நம்மள ஃபேக் பாய் ஃப்ரெண்டா கூட வச்சிருக்கா அப்படின்ட்டு இப்ப நாடகத்தை நடத்த கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் சும்மா இல்லாம எரிக்கா அவங்கள பத்தி நிறைய சொல்லியிருக்கா. அதுவும் மெயினா நீங்க அவளை எப்படி கிஸ் பண்ணுவீங்கன்னு முத கொண்டு அவ சொல்லியிருக்கா. நீங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் செய்வீங்களாமே அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்படிலாம் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பாள். அதே எல்லாத்தையும் அந்த பொண்ணுங்க இப்ப எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே, ஐயோ நான் அன்னைக்கு சொன்ன போய் இப்ப பிரச்சனை ஆயிரும் போலயே அப்படின்ட்டு பயந்துகிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ இதையும் கேஷுவலா எடுத்துக்கிட்டு, ஆமா எரிக்கா சொன்னது உண்மைதான், என்னோட கிஸ் எல்லாம் அவ்வளவு ஃபோர்ஸபிளா தான் இருக்கும், வேணும்னா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி செமையா கலாய்ச்சி விட்டுருவான். இதனால அந்த பொண்ணுங்க அடுத்து வாயவே திறக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோ அவளை அங்க இருந்து கூட்டு போயிருவான். இப்போ வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட 10-15 சாரி கேப்பா. நான் ஏற்கனவே சொன்ன போய் இன்னைக்கு உனக்கு பிரச்சனையா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நீ ஸ்கூல்ல கொஞ்சம் நல்ல பேரோட சுத்தி இருப்ப, இப்போ இப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு தான் கெட்ட பேரு, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு கெஞ்சுவா. அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவ நெத்தியில சுண்டி விட்டுட்டு, எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, யார் என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல, இப்போதைக்கு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி, அதனால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதும் என்னோட வேலை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் இப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லி பார்த்தா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோயின் கிட்ட கொடை இருக்காது. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஒரு கொடையை கொடுப்பானா. இதனால நம்ம ஹீரோனுக்கு வாவ் இவன் நம்மளை பத்தி எவ்வளவு யோசித்து எவ்வளவு அக்கறைப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு அவன் உடனே, இந்த கொடைய ஒண்ணு நான் உனக்காக கொடுக்கல, எனக்காக பிடிக்க சொல்லி கொடுத்தேன், நீ என்னோட பெட்டுங்கிறத மறந்துடாத, இப்ப நான் வேகமா ஓடுவேன், சோ அதே ஸ்பீட்லயே இந்த கொடையை பிடிச்சிட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரணும் அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். அதனால நம்ம ஹீரோயினும் அந்த கொடையை பிடிச்சுக்கிட்டே அவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பா. ஆனா இவன் இப்படிலாம் பண்றது நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு காஃபி ஷாப்குள்ள தான் போவாங்க. அது நம்ம ஹீரோவோட கசினோட காஃபி ஷாப் போல. அவன் இப்ப இவன் ஒரு பொண்ணோட வந்திருக்கிறத பார்த்தனையும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். என்னடா பொண்ணோட கேர்ள் ஃப்ரெண்டா, நீ எவ்வளவு பொண்ணுங்க கூட வரவே மாட்டியே அப்படிங்கிற மாதிரி அந்த கசின் டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனும் இல்ல நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் நினைப்பா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ, வளவளன்னு அவகிட்ட பேசாம வேலைய பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு உடனே அந்த கசின் அப்படியே, இவன் கூட எல்லாம் எப்படிமா இருக்க, ஏன்னா திடீர்னு கொஞ்ச நேரம் நல்லா பேசுவான், திடீர்னு கோவப்படுவான், ஆனா அதை பத்திலாம் நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத, ஏன்னா அவனோட ஃபேமிலில நிறைய பிரச்சனை அந்த மாதிரி நடந்திருக்கு, அதனாலதான் ஆள் அப்பப்ப வித்தியாசமா நடந்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி
சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி அவனோட ஃபேமிலில அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாளா. அப்பதான் அந்த கசின் சொல்லுவான், நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க போல. அதனால நம்ம ஹீரோ அவங்களோட அப்பா கூடயும் நம்ம ஹீரோவோட அக்கா அவங்களோட அம்மா கூடயும் தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட அப்பா ஆவுனா பிசினஸ் ட்ரிப்னு எங்கேயாண்டு வெளியூர் போயிருவாரு. சோ பேசிக்கலா சொல்ல போனா நம்ம ஹீரோ முக்காவாசி நேரம் தனியா தான் இருப்பானா. சோ அதனால அவன் மூடு திடீர்னு மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கசின் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த கதையெல்லாம் கேட்டோன்னையும் நம்ம ஹீரோன் அப்படி லைட்டா ஃபீல் பண்ணுவாளா. ஆனா இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ அப்படியே மழை நிக்கிற மாதிரி இருக்கு, என்னோட கொடையை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு, உன்னை பார்க்க எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை மொக்க பண்ணி அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனையும் அவளோட ஃப்ரெண்டு சாமுக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாளா. ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த சாம் அப்படியே அவன் என்ன உன்னை இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வேணா இது ஃபன்னா இருக்கலாம், உனக்கு எரிச்சலா இல்ல, பேசாம நான் சொல்ற மாதிரி பண்ணு, சீக்கிரமே உங்களோட ஸ்கூல்லயே ஒரு அழகான பையனை பார்த்து கமிட் ஆயிரு, அதுக்கடுத்து இந்த ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் டிராமாவா நீ நடத்தணும்னு அவசியமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த சாம் ஐடியா கொடுப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ஏதோ யோசிப்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அங்க திடீர்னு ஒரு 4-5 பொண்ணுங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்ட்டு வெளியே கூட்டு வருவாங்க. அந்த பொண்ணுங்களை பார்த்தாவே ரவுடிசம் பண்ற பொண்ணுங்க மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்துகிட்டே தான் நிப்பா. அப்ப அப்படியே அந்த 3 பேரும் நாங்க கேள்விப்பட்டோம் நீயும் சாண்டாவும் லவ் பண்றீங்களாமே, அவன் எங்க பிளாக் பையன், அவனை எப்படி நீ கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா நல்ல வேலை அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட் ஒரு பையன் அந்த இடத்துக்கு வந்து, என்ன ஒரு பொண்ணு கூட 3 பொண்ணுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இத பத்தி யார்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அந்த 3 பொண்ணுங்களையும் அனுப்பிச்சு விட்டுருவான். இதுக்காக நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட தேங்க்ஸ் சொன்னா அவன் இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு, எரிக்கா இதை நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும், இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன், எனக்கு நீனா அவ்வளவு இஷ்டம், நம்ம 2 பேரும் டேட்டிங் போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. பட் அப்போதைக்கு அவ அந்த பையன் கிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா, வேகமா அங்க இருந்து வந்துருவா. அதுக்கடுத்து அந்த பையன் மெசேஜ் வேற பண்ணுவான், இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா இருந்தனா வெளியே போலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் என்ன ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த டெக்ஸ்ட பாத்துருவான். அவன் இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயினோட போனை வாங்கி அந்த மெசேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு, இங்க பாரு இப்போதைக்கு நீ என்னோட பெட், அதனால நான் மட்டும்தான் உன்னோட மாஸ்டரா இருப்பேன், அது மட்டும் இல்லாம இனிமேல் என்னோட கிளாஸ்மேட் எம்மு கூடலாம் நீ எங்கேயும் பேசுறத நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் விட மாட்டா, நம்ம 2 பேரும் தான் ரியல் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, நான் வேற யார் கூடயும் சுத்தினா உனக்கு என்ன அப்படின்ட்டு கேட்பா. ஆனா அதுக்கும் மறுபடியும் நம்ம ஹீரோ, இங்க பாரு நான் உன்னோட மாஸ்டர், நான் சொல்றதா நீ கேட்கணும், அப்படி வேணான்னு வச்சுக்கோவேன் அந்த இருக்காங்க பாரு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங், இப்பயே போய் எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிடலாம், அதுக்கடுத்து உனக்கு எப்படிலாம் பிடிக்குதோ அந்த மாதிரி நீ இருந்துக்கோ அப்படின்பா. அதனால நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லாம சரி நான் போகல, வெரி குட் கேர்ள், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் தலையை தடவி கொடுத்துட்டு போவான். ஆனா என்னதான் நம்ம ஹீரோ கிட்ட அவனை மீட் பண்ண மாட்டேன், அவன் கூட வெளியே போக மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொன்னாலும் அவளுக்கு அந்த கெம் மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. அதனால நம்ம ஹீரோக்கே தெரியாம அந்த பையனை மீட் பண்ணி வெளியெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த கெம்முங்கிற பையனும் நம்ம ஹீரோயினை நல்லா பாத்துக்குவான், எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம ஹீரோயினை பில் பே பண்ணவே விட மாட்டான். சோ இந்த மாதிரி 2 பேரும் அன்னைக்கு பூரா ஃபன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த பையன் ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவான், நீயும் சாண்டாவும் டேட் பண்றீங்க தானே, சோ நான் உன்கிட்ட நெருங்குறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்ல, இதுவே வேற யாரான்னு இருந்தா கூட நான் கான்பிடென்ட்டா அவங்களுக்கு அகேன்ஸ்டா உன்னை ஃபாலோ பண்ணிருப்பேன், ஆனா எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது சாண்டா, எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை தான் ரொம்ப பிடிக்கும், சோ அதனால ஆப்வியஸா நீ எனக்கு சான்ஸே கொடுக்க போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவான். தனக்காக ஒரு பையன் இவ்வளோ ஃபீல் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோயின், நீ நினைக்கிற மாதிரி நானும் சாண்டாவும் உண்மையான லவ்வர்ஸ் கிடையாது, சில பல ரீசன்ஸ்னால அவன் என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறான் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுவா. சரி இதை கேட்டோடனே அந்த பையன் சந்தோஷப்படுவானான்னு சொல்லி பார்த்தா அவன் இப்ப அப்படியே, என்னது சாண்டா உன்னோட ரியல் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா, அப்பனா இவ்வளவு நேரம் நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வேஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது, இவன் என்ன திடீர்னு வித்தியாசமா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. ஆனா அப்ப அப்படியே அந்த பையன், இங்க பாரு நான் பிளான் பண்ணதே வேற என்னமோ, இங்க நடந்தது வேற என்னமோ, அதனால நீயும் எல்லாத்தையும் மறந்துரு நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்ட்டு பாப்பான். ஆனா இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். இவனை பார்த்துன்னு இந்த கெம் அப்படியே, என்னடா சண்டை போடுறதுக்காக வந்திருக்கியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும், ஐயோ எனக்கு சண்டைனாவே பிடிக்காதுப்பா, நான் இங்க நீ எவ்வளவு முட்டாளா இருக்கேன்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் வந்தேன் கெம், இவ என்னோட ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு நீ அவ பின்னாடி சுத்தி அவளை எப்படியான்னு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கி ஜெயிச்சிடலாம் நீ நினைச்ச, ஆனா இங்க நடந்ததே வேற கதை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். சோ நம்ம ஹீரோ இப்படி சொன்ன உடனே தான் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறது நம்ம ஹீரோனுக்கு தெளிவா புரிய வரும். அதனால நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி,
சாண்டாவை ஜெயிச்சு அவனை கலாய்க்கணுங்கிறதுக்காக நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா? அப்ப நீ சொன்ன எதுவுமே உண்மை கிடையாதா? அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப சுகமா கேப்பா. ஆனா அதுக்கு அந்த கெம் அப்படியே, நான் ஜஸ்ட் உன்னை கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக லைட்டா ரொமான்டிக்கா 2 3 வார்த்தையை போட்டேன். ஆனா நீ அதுக்கே இவ்வளவு ஈஸியா ஏமாறுவேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நக்கலா சரிப்பான். ஆனா இவன் இப்படி நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ண உடனே இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த நம்ம ஹீரோ பொக்குன்ட்டு அந்த கெம்மோட வாயில ஒரு குத்து வைப்பான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னடா எனக்கு சண்டைனாவே பிடிக்காதுன்னு சொன்னவ இப்ப எனக்காக சண்டை போடுறான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவளை அங்க இருந்து கூட்டு வந்துருவானா. அப்ப நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சுதா கெம்மு கூட வெளியே போக வேண்டாம்னு சொன்னியா அப்படின்ட்டு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், அவன் சொல்றதெல்லாம் நம்பி நீ இந்த இடத்துக்கு வருவன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்தேன் அப்படின்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா, சே நான் கூட என்னோட வாழ்க்கையில உண்மையான லவ்வ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன், ஆனா அது எல்லாமே கடைசியில பொய்யா போயிருச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாளா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, இங்க பாரு, லவ்ங்கிறது ஒரு ஃபேண்டசி மாதிரி, அது நம்மளை நோக்கி வரப்ப நல்லா தான் இருக்கும், ஆனா அதுக்குண்டு அது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு அது நம்மளை விட்டு போன உடனே ரொம்ப டிப்ரெஸ்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தத்துவமா போட்டு அட்வைஸ் பண்ணுவான். பட் ஆனா இவன் என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோனுக்கு இப்ப லவ் தான் பெரிய விஷயமா தெரியும். அதனால எப்படியான்னு தனக்கு ஒரு ரியல் பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இப்ப அந்த கெம் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நேத்து நடந்ததெல்லாம் நானும் பெருசா எடுத்துக்கல, நீயும் பெருசா எடுத்துக்காத, நம்ம பிளாக்லயே வச்சு நம்ம 2 பேரும் தான்டா செம ஹேண்ட்ஸமான பசங்க, இப்ப நம்ம 2 பேரும் ஒரே டீம்ல இருக்க வேண்டியவங்க, நீ மட்டும் ஊன்னு சொல்லு, இந்த பிளாக்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நம்ம கரெக்ட் பண்ணி நல்லா சுத்தலாம். ஆனா அதை விட்டுட்டு நீ என்னன்னா பொண்ணுங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்க, அது மட்டும் இல்லாம இப்ப ஏதோ ஒரு மொக்க பொண்ணு கூட வேற சுத்திக்கிட்டு இருக்க, நான் சொல்றது கேளு, பேசாம என் கூட சேர்ந்து லைஃப நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு அந்த கெம் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோவா, இங்க பாரு, நீ வேற ரகம் நான் வேற ரகம், நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது அப்படின்ட்டு சிம்பிளா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இப்ப ஸ்கூல்ல வின்டர் பிரேக்கும் வந்துரும். நம்ம ஹீரோனோட கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாண்டு வெளியே போய் நிறைய போட்டோஸா எடுத்து குரூப்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோனுக்கும் ஏக்கமா இருக்கும், சே நம்மளுக்கும் உண்மையிலேயே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நம்மளும் இந்நேரம் வெளியே சுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவளோட கேங் மெம்பர்ஸ் எல்லாரும், எரிக்கா, நாங்கெல்லாம் எங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போன போட்டோவை போட்டுட்டோம், நீ இன்னும் எந்த ஒரு போட்டோ அப்லோட் பண்ணலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சந்தேகமா கேட்பாங்க. இதை பார்த்துன்னு நம்ம ஹீரோன் அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிருவா. ஐயோ இவங்க என்ன துருவி துருவி கேள்வி கேட்கறாங்க அப்படின்ட்டு அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணி இப்ப அவன் கூட வெளியே போறதுக்கு ஒரு பிளான போட்டுருவா. இப்ப இவ கூப்பிட்டோனையும் அவன் வந்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, எனக்குமே என்னோட பெட்டை பார்க்காம ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதனாலதான் என்னோட நாய்க்குட்டி கூட விளையாடலான்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின நாய்க்குட்டின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு லைட்டா கடுப்பாதான் இருக்கும், என்னது நான் நாய்க்குட்டியா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு போட்டோ தானே முக்கியம், அதனால பல்ல கடிச்சிட்டு இவன் கூட அக்வாரியத்துக்கு வந்திருப்பா. பட் ஆனா அந்த இடத்தையே இப்ப இவங்க சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவை பார்க்க ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயினும் கேப்பா, ஏன் ஆளே ஒரு மாதிரி டல்லா இருக்கு, உனக்கு எதுவும் ப்ராப்ளமா, உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேப்பா. ஆனா நம்ம ஹீரோ அது எதுக்குமே ஒழுங்கா பதில் சொல்லாம, நம்ம இங்க மெயினா வந்ததுக்கு காரணமே போட்டோ எடுக்க தானே, அந்த வேலையை பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டான். நம்ம ஹீரோயினும் சரி நம்ம இங்க வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வளைச்சு நிறைய போட்டோஸா எடுப்பா. அதுக்கடுத்து இவங்க இங்க வந்ததுக்கான ப்ரூஃபா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரே மாதிரி கீச்சனை வாங்கி அதுல ஒன்னு அவனுக்கும் இன்னொன்னு நம்ம ஹீரோனுக்கும் சொல்லி கொடுத்துருவான். அதையும் நம்ம ஹீரோயின் போட்டோ எடுத்து அப்படியே அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவா. அதுக்கடுத்து அப்படியே வின்டர் பிரேக் எல்லாம் முடிஞ்சு திரும்பி ஸ்கூலும் ஆரம்பிச்சிரும். பட் ஆனா நம்ம ஹீரோவோட கிளாஸ்ல போய் பார்த்தா அவன் இங்க இருக்க மாட்டான். என்னன்னு சொல்லி கேட்டா அவனுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அவன் லீவு அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாஸ்மேட் சொல்லுவாங்க. அதனால நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கே போவாளா. ஆனா அங்க பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப வீக்கா இருப்பான். நம்ம ஹீரோயினும் வா ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி கூப்பிடுவா. ஆனா அவனா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அன்னாரன் பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப வீக்காய் அப்படியே மயக்கமே போட்டு விழுந்துருவான். அப்புறம் அவதான் கஷ்டப்பட்டு அவனை சோஃபா எல்லாம் படுக்க போட்டு இப்ப டெம்பரேச்சரை பார்த்தா அது 102க்கு மேல காட்டும். வாடா ஹாஸ்பிட்டல் போலான்ட்டு திரும்பவும் நம்ம ஹீரோயின் கூப்பிடுவா. ஆனா நம்ம ஹீரோ ஸ்டப்பானா வரவே மாட்டான். உடனே நம்ம ஹீரோயினும் சரி நீ ஹாஸ்பிட்டல் வரதுக்கு தானே விரும்பல, நான் இங்க இருந்து உன்னை பாத்துக்கிறேன், ஏன்னா நான் உன் கசன் கிட்ட விசாரிச்ச வரைக்கும் உங்க அப்பா பிசினஸ் ட்ரிப் போயிருக்காரு, அதனால இப்போதைக்கு உன்னை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உனக்கு காய்ச்சல் இருந்துமே நேத்து நான் உன்னை வெளியே கூப்பிட்டப்ப நீ எனக்காக வந்த, அதனாலதான் இப்ப உனக்கு இவ்வளவு ஃபீவர், சோ அதனால நான் தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ எதையும் காதுல வாங்கிக்காம எனக்கெல்லாம் யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி கத்துவான். ஆனா எப்பயுமே அவன் எது சொன்னாலும் கேக்குற நம்ம ஹீரோயின் இன்னைக்கு அவன் பேச்சே மதிக்க மாட்டா. அவ வாட்டுக்கு வந்து நம்ம ஹீரோக்கு மருந்து கொடுக்கறது, அவனை கவனிச்சுக்கிறது அப்படின்ட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இதே மாதிரி கண்டினியூஸா 2 நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூல் முடிஞ்சோடனே ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவளை நல்லா பாத்துக்குவா. இதனால நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அவகிட்ட தேங்க்ஸ் சொல்லி சொல்லுவானா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின்
ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. நீயா தேங்க்ஸ் சொன்ன? என்னது இது அதிசயமா இருக்கு, மாஸ்டர் அவரோட பெட்டு கிட்ட எல்லாம் தேங்க்ஸ் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு, நான் கூட ஸ்டார்டிங்ல எல்லா பொண்ணுங்க மாதிரி இருந்தா நீ இருப்பேன்னு சொல்லி நினைச்சேன், ஆனா நீ மித்த பொண்ணுங்க மாதிரிலாம் இல்ல, ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் ஷாக் ஆகி, இல்ல உனக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து ஏதோ ஆயிருச்சு, எனக்கு தெரிஞ்சு காய்ச்சல் இன்னும் கூட போகுதுன்னு நினைக்கிறேன், வா நான் திரும்பவும் டெம்பரேச்சர் செக் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வர, ஆனா இவ்வளவு தடுக்கிற விதமா நம்ம ஹீரோ டக்குன்ட்டு கையை தான் பிடிப்பான். ஆனா இது நம்ம ஹீரோனுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்கும். அவ அப்படியே நம்ம ஹீரோவை வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவோட கசனும் வீட்டுக்குள்ள வர, நம்ம ஹீரோயின் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம, உன் டேப்லெட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, நீ ரெகுலரா எடுத்துக்கோ, இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு வேகமா போயிருவா. அதுக்கடுத்து இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவளோட ஃப்ரெண்ட் ஷாம் கிட்ட சொல்லுவாளா. அவ இதெல்லாம் கேட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு உனக்கு அந்த சாண்டாவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், என்னது எனக்கு அவனை பிடிச்சிருக்கா, வாய்ப்பே இல்ல, அவன் எப்ப பார்த்தாலும் என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனை போய் நான் எப்படி விரும்புவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் படபடன்னு சொல்லுவா. ஆனா அதுக்கடுத்து அவளே திடீர்னு ஸ்டாப் ஆகி, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இந்த சாம பார்த்து கேப்பா. ஆனா அதுக்கு உடனே அந்த ஃப்ரெண்ட் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு, உனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் சொல்லிட வேண்டியது தானே சாம், நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு ஈஸி கிடையாது. சப்போஸ் இப்ப எனக்கு அவன் மேல இருக்கிற ஃபீலிங் உண்மையா இருந்து நான் அதை போய் அவன் கிட்ட சொல்லி அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோவேன், அதுக்கடுத்து நான் அவன் கூட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவா. சோ இதுலயே நல்லா தெரியுது, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வந்துருச்சு. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறப்பதான் காட்டுவாங்க, நம்ம ஹீரோ கியூட்டா ஒரு நாய் கூட விளையாண்டுகிட்டு இருப்பானா, அப்ப அவன் ஃபேஸ்ல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இத பார்த்து நம்ம ஹீரோயின், உனக்கு டாக் அவ்வளவு பிடிக்கும்னா ஒன்னு வாங்கி வளர்க்க வேண்டியது தானே அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோனோட தலைமையில கை வச்சு, எனக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா இப்போதைக்கு நான் எதையும் எடுத்து வளர்க்க போறது கிடையாது, ஏன்னா என் கிட்டதான் இப்ப இவ்வளவு அழகான கியூட் டாக் ஒன்னு இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட தலையை தடவுவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே, நான் உன்னோட டாகா இருக்க விரும்பல, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் உன்னோட லவ்வர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்பா. ஆனா இதை கேட்ட கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே கேஷுவலா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி நீ அவ்வளவா பசங்க கூட பழகுனதே கிடையாது, அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் ஃபேக்கா பழகுறது கூட உனக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்திருக்கலாம், இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, இன்னும் கொஞ்ச நாள் போனா உனக்கே எல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருவான். இதனால நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் தான் வரும். டே, நான் எவ்வளவு ஜெனியூனா வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றேன், ஆனா நீ என்னன்னா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு போற, உனக்கு உண்மையிலே லவ்வ பத்தி ஒன்னும் தெரியலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே திட்டிக்குவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ இவளோட கன்ஃபெஷனை பெருசாவே எடுத்துக்கல அப்படிங்கிற சோகத்துல அந்த கசினோட காஃபி ஷாப்ல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோவோட அக்காவும் வந்துருவாங்க. அவன் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பார்த்துட்டு, யார் இந்த பொண்ணு அப்படின்ட்டு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு பயத்துல, நான் உங்களோட தம்பியோட ஃப்ரெண்டு தான், நான் அவரோட கேர்ல தான் இப்ப இருக்கேன் அப்படின்றவா. அந்த அக்காக்கு ஒரு மாதிரி வியடா இருக்கும், என்னது அவனோட கேர்ல இருக்கியா, ஏதோ நீ அவனோட பெட்டுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க அக்கா கரெக்டா கெஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அக்கா கிட்ட சொல்லுவா. இந்த மாதிரி ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிச்சது, இவ அவனோட பெட்டா இருக்கிறது, இப்ப நம்ம ஹீரோனுக்கு அவன் மேல உண்மையிலே காதல் வந்தது, எல்லாத்தையும் சொல்லிடுவா. ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த அக்கா அப்படியே, சரி என் தம்பி கிட்ட அப்படி என்ன இருக்குன்ட்டு அவனை போய் லவ் பண்ற, அவனோட அழகை பார்த்து லவ் பண்றியா என்ன, சேச்சே அப்படிலாம் சொல்ல முடியாது, உங்க தம்பி கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயங்களும் நிறைய இருக்கு, ஆனா அதே நேரத்துல அதே விஷயங்கள் தான் எனக்கு பிடிக்கவும் செய்யுது, அவன் அடிக்கடி டீஸ் பண்ணுவான், வம்புழுப்பான், ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்காக வந்து நின்று சப்போர்ட் பண்ணுவான், இந்த மாதிரி அவன் கிட்ட இருக்கிற எக்கச்சக்க நல்ல விஷயங்களும் சொல்லலாம் கெட்ட விஷயங்களும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் லிஸ்டா அடிக்கிட்டே போவா. ஆனா அதுக்கு அவங்க அக்காவும், நீ நம்ம இப்படிலாம் பேசுற, அவன் உன்ன ஒரு நாய்க்குட்டியோட கம்பேர் பண்றான், இது தெரிஞ்சுமே நீ செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம அவன் பின்னாடி சுத்த போறியா அப்படின்ட்டு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு, லவ்ல எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் முக்கியமே இல்ல, அவன் என்ன வேணாலும் டீஸ் பண்ணிக்கிட்டோம், ஆனா எனக்கு அவன் லவ் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டு அந்த அக்காக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். அதனால அவங்க அக்கா அப்படியே விளையாட்டுத்தனமா, சரி நீ என் தம்பியை எவ்வளவு சீரியஸா லவ் பண்றங்கிறத இப்போ ஒரு டெஸ்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இங்க பாத்தியா உன் முன்னாடி எவ்வளவு கேக்ஸ் இருக்கு, எனக்கு கேக் சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும், உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி வச்சுக்குவோம், இங்க இருக்கிற கேக் எல்லாத்தையும் என்னை விட நீ அதிகமா சாப்பிட்டுட்டேன்னா கண்டிப்பா என் தம்பி பின்னாடியே அலைஞ்சு அவனை உன்னோட வலையில விழுக வைக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சொல்லுவா. இதை நம்ம ஹீரோயினும் சீரியஸா எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க இருக்கிற கேக் எல்லாத்தையும் சாப்பிட முடியாம ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. கடைசியில இந்த போட்டியோட முடிவா நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பாத்ரூம்லயே உட்கார்ந்து இருக்கிற நிலைமை ஆயிரும். இதனால அந்த அக்காவும் நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணுவாளா. நம்ம ஹீரோயின் உடனே, அக்காவும் தம்பியும் ஒரே மாதிரி இருக்கீங்க, என்ன டீஸ் பண்ணணும்னா
மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் எனர்ஜி வருமோ அப்படிங்கிற மாதிரி ஃபன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தன்னோட அக்கா கூட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோவும் அங்க வந்துருவானா. அவன் வந்தனி அப்படியே வாய்ஸ் ரைஸ் பண்ணி, எரிக்கா நீ என்ன இவ கூட பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஓவரா சவுண்ட் விடுவான். ஆனா அந்த அக்கா இப்ப அப்படியே மெதுவா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து ஒரே ஒரு அறை தான் கொடுப்பா. அவ்வளவுதான், பையன் வாயவே திறக்க மாட்டான். நம்ம ஹீரோயினுக்கே ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிரும். என்னது இது, எப்ப பார்த்தாலும் திமிர்த்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவனையே அவங்க அக்கா ஒரே அறையில அடக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் முழிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இவங்க எல்லாருமே இன்னும் 4-5 நாள்ல ஏதோ ஒரு இடத்துக்கு ஃபீல்ட் ட்ரிப் போறாங்க போல. சோ இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோனோட கேங் மெம்பர்ஸ் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, ஏ எரிக்கா, ஃபீல்ட் ட்ரிப் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் இருக்கும், அப்ப நம்ம இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போய்க்கலாம், அப்ப என்ன நீ எங்க கூட வர போறியா இல்லனா உன் ஆள் கூட இருக்க போறியா அப்படின்ட்டு டீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் யோசிப்பா, நம்ம மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட போனோம்னா நம்ம ரிலேஷன்ஷிப் பொய்ன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பேசாம நம்ம சாண்டாவை கூப்பிட்டுட்டு ஃப்ரீ டைம்ல எங்கேயாவது சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிப்பா. சரின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை போய் ஹீரோ கிட்ட சொன்னா அவன் எடுத்தனையும் ஓகே நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்றான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி. அதுக்கடுத்து அன்னைக்கு ஈவினிங் எல்லா கிளாஸ்ல இருந்து ஒரு 2 பேரை மட்டும் கூப்பிட்டு இந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ண சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனோட கிளாஸ்ல இருந்து அவளும் யூன்ட்டு ஒரு பையனும் செலக்ட் ஆயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பொறுப்பு கையில வந்தனையும், ஐயோ இன்னைக்கு எப்படா நான் சாண்டாவோட ஒன்னா வீட்டுக்கு போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாளா. இதை கேட்ட அந்த யூங்கிற பையன் ஒரு மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டே, உனக்கு இதெல்லாம் ஏன் கூட பண்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வேணா ஆபீஸ்ல சொல்லி வேற யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் சேர்த்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டே பேசுவான். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட் அந்த கெம்முன்னு ஒரு பையன் இருப்பானே, நடுவுல கூட நம்ம ஹீரோயின் கூட சுத்தி நம்ம ஹீரோயினை கஷ்டப்படுத்திருப்பான், அந்த பையன் பாத்துருவான். அவன் இப்ப அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ கிட்ட போய், ஹே சாண்டா, நம்ம ஃபீல்ட் ட்ரிப் போறப்ப ஃப்ரீ டைம் இருக்கும்ல, அப்ப நான் நிறைய பொண்ணுங்க கூட சிங்கிங் பார்க்கு போலான்னு இருக்கேன், நீ எங்க கூட வா அப்படின்ட்டு கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோ எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ட்டு தட்டி கழிக்க பாப்பான். ஆனா அதுக்கு உடனே அந்த கெம் அப்படியே, நீ எதுக்கு என் கூட வரமாட்டேன்னு சொல்றேன்னு நல்லாவே தெரியும், அந்த எரிக்கா கூட சுத்துறதுக்கு தானே, டே அவெல்லாம் ஒர்த்தே இல்லடா, இப்போ கூட அவளை நான் வேற ஒரு பையன் கூட தான் பார்த்தேன், நீ தேவையில்லாம அவளை பத்தி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த கெம் சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ லைட்டா கடுப்பாகிற மாதிரி தெரியும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த யூவையும் நம்ம ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. அவங்க அந்த ஃபீல்ட் ட்ரிப்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த யூ அப்படியே ஒரு மேகசினை பார்த்து வீனஸ் டெரஸ் அப்படின்ட்டு ஒரு இடத்த பத்தி சொல்லுவான். அந்த இடத்துல லவ் பண்ற எல்லாருமே அவங்க பேரை எழுதி ஒரு பூட்டை லாக் பண்ணுவாங்க. அப்படி மட்டும் பண்ணா அவங்க லவ் ரொம்ப நாளைக்கு நடக்கும். சோ நீயும் சாண்டாவும் அந்த இடத்துக்கு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா, சாண்டாக்கு இந்த மாதிரி கிரிஞ்சியா இருக்கிற இடம்லாம் பிடிக்காது, ஆனா எனக்கு பிடிக்கும், பட் இருந்தாலும் அவன் நான் கூப்பிட்டா வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமா சொல்லுவாளா. ஆனா அதுக்கு அந்த யூ டக்குன்ட்டு, நான் மட்டும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னா அவ எங்க கேட்டாலும் நான் கூட்டு போவேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோன் அப்படியே, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா வர போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஃபீல் பண்ணி சொல்லுவா. அதுக்கடுத்து அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனையும் நம்ம ஹீரோயின் ஒரு பூட்டை அழகா உட்காந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்த சாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் அந்த வீனஸ் டெரஸ்க்கு போய் அந்த இடத்துல பூட்டை லாக் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை வந்துருச்சு போல, அதனாலதான் அந்த பூட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காளாம். ஆனா இதை கேட்டோன்னு அந்த சாம் அப்படியே, நீ என்னதான் பூட்டு லாக் பண்ணாலும் அதுல ஒரு யூஸும் கிடையாது, நீங்க 2 பேரும் ரியல் லவ்வர்ஸே கிடையாது, அதை மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த சாம் சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அப்ப அந்த சாம் அப்படியே, இதெல்லாம் நான் உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல, உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் டிராமா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போற மாதிரி எனக்கு தெரியுது, பேசாம நீ உண்மையிலே அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ற அப்படிங்கறத அவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணு, அவனுக்கு புரியுற வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த சாம் சொல்லுவா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு பயம் இருக்கும், இதனால எங்க ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிற வாய்ப்பு கூட அவளை விட்டு போயிருமோ அப்படிங்கிற மாதிரி. இதனால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழப்பத்தோட அன்னைக்கு நைட்டு பூரா நம்ம ஹீரோ கூட வெளியே போனப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் அப்படியே மாறி மாறி பாத்துக்கிட்டே இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் என்ன யோசித்தான்னு தெரியல, அடுத்த நாள் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை போய் அவனோட கசினோட காஃபி ஷாப்லயே மீட் பண்ணி இவங்க போக போற ஃபீல்ட் ட்ரிப்ல இவ என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவ சொல்லுவா. அப்ப அப்படியே, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் சாண்டா, என் மைண்ட் பூரா நீ மட்டும் தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி இவளோட லவ் பத்தி அவ பேச ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணும்னே தெரியாது. அப்ப நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, நான் உன்னோட பெட்டு அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நினைக்கிறியா, இல்ல அதையும் தாண்டி என் மேல உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்னு இப்ப அவ பக்கத்துல வந்து அவ தலையை தடவி கொடுத்து, நான் எல்லாத்தையும் உனக்கு சொன்னாதான் புரியுமா, நான் நீயா புரிஞ்சுக்குவேன்னு சொல்லி நினைச்சேன், எனக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்ப இதே ஹாப்பினஸோட அப்படின்னா நம்ம 2 பேரும் அந்த ஃபீல்ட் ட்ரிப் போறப்ப அந்த வீனஸ் டெரஸ்ல போய் பூட்டை லாக் பண்ணுவோமா அப்படின்னு
அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா கேப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன இவ்வளவு முட்டாளா இருக்க, சும்மா உன்னை ஏமாத்துறதுக்காக ஸ்வீட்டா 2 வார்த்தை பேசுற மாதிரி பேசுனேன், அதுக்கே நீ ஏமாத்திட்ட அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவான். பாவம் இதனால நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போய் இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ மூஞ்சில தண்ணியை ஊத்திட்டு அங்க இருந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே போயிருவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இப்ப அந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்காக எல்லாரும் ரெடி ஆகி பஸ்ல போய்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வேற வேற பஸ்ல தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் ஆனா அவளை சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல. அவ அப்படியே டக்குன்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், இத்தனை நாள் வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பொய், உங்க கூட நான் நல்லா பேசணுங்கிறதுக்காக தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்ய சொன்னேன், மித்தபடி நான் சாண்டாவோட கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவா. சரி இதெல்லாம் கேட்ட உடனே அந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிப்பாங்க. இதுதான் நீ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கொடுக்குற மரியாதையா, இத்தனை நாள் வரைக்கும் எங்களை ஏமாத்திருக்கல, இனிமேல் எங்க கூட சேர்ந்து சுத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோயினை விட்டு போயிருவாங்க. ஆனா இங்க நடந்த எல்லாத்தையுமே இவங்களோட கிளாஸ்மேட் அந்த யூங்கிற பையனும் கேட்டிருப்பான். அதனால அவன் இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஸ்ல எரிக்கா எல்லாரும் முன்னாடியும் உங்க 2 பேருக்குள்ள இருந்தது ஃபேக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா, அப்போ உண்மையிலேயே உங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த யூ கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, அதெல்லாம் நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், இதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு கேட்க, இப்ப அந்த யூ டக்குன்ட்டு எனக்கு எரிக்காவை பிடிச்சிருக்கு, அதனாலதான் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது உண்மையான ரிலேஷன்ஷிப்பா இல்ல ஃபேக் ரிலேஷன்ஷிப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே கோவப்படாம கேஷுவலா, உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னா அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் ஒன்னா சுத்துங்க, இதை எதுக்கு என்கிட்ட எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இவங்க வந்த ஃபீல்ட் ட்ரிப் முடிஞ்சிருச்சு, இனி ஃபுல்லா ஃப்ரீ டைம் தான் போல, அதனால யார் வேணாலும் எங்க வேணாலும் போய்க்கலாம். சோ எல்லாருமே கேங்கா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் தான் ஒரு மாதிரி சோலோவா சோகமா நடந்து போய்கிட்டு இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோ கூடயும் சண்டை போட்டுட்டா, அந்த ஃப்ரெண்ட்ஸும் இவளை புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிட்டாங்க. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு போய் யார்கிட்ட இதெல்லாம் சொல்லி அழுகிறதுன்னு தெரியாம இப்ப நம்ம ஹீரோவோட அக்காக்கு தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவா. நான் எப்படியான்ட்டு சாண்டா கூட சேரணும்ட்டு என்ன மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டீங்க தான், ஆனா அது எதுவுமே இனி நடக்காது, அவன் கடைசி வரைக்கும் என்னோட ட்ரூவான ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே இல்ல, என்ன கஷ்டம் தான் படுத்தினா, எனக்கு இதெல்லாம் யார்கிட்டயான்னு சொல்லணும் போல இருந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த யூ வருவான். எனக்கு தெரியும் நீ இங்கதான் எங்கேயாண்டு தனியா சுத்திக்கிட்டு இருப்பேன்ட்டு, அதனாலதான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்தேன், இங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம், தயவு செஞ்சு சோகமா இருக்காது, அது மட்டும் இல்லாம நீ தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாத, உனக்கு கம்பெனி கொடுக்க நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் இப்ப நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பான். இதனால நம்ம ஹீரோயினும் லைட்டா சந்தோஷமா இருப்பா. சரி நம்ம கூட அட்லீஸ்ட் இவனான் இருக்கானே அப்படின்ட்டு. அப்ப அந்த யூ அப்படியே, சரி சாண்டா கிட்ட உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இப்படி சாண்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பேரை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் அப்படியே ஆஃப் ஆயிருவா. ஆனா அதுக்கு அந்த யூ அப்படியே, எனக்கு தெரியும் உங்க ரிலேஷன்ஷிப் வேணா ஃபேக்கா இருக்கலாம், ஆனா என்ன கேட்டேன்னா நீ சாண்டா மேல வச்சிருக்கிறது ஜென்யூனான லவ் மாதிரி தான் இருக்கு, அதனாலதான் கேட்டேன் அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, அதுக்கான காரணம் எனக்கே சரியா தெரியாது, அவன் எப்ப பார்த்தாலும் என்ன டீஸ் பண்ணுவான், வம்புழுப்பான், சில நேரம் காயப்படுத்துற மாதிரி கூட பேசுவான், ஆனா அப்படிலாம் இருந்தாலுமே என்னோட மனசுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, அதனால அவனை எதுக்காக எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற காரணம் எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அப்ப அந்த யூ அப்படியே, நான் சாண்டா அளவுக்கு ஹேண்ட்ஸமான ஆள் கிடையாது, அவனை மாதிரி எனக்கு நிறைய பொண்ணுங்க ஃபேன்ஸும் கிடையாது, பட் நான் லவ் பண்ற பொண்ணு என்னால சந்தோஷமா பாத்துக்க முடியும் அப்படிங்கிற தாட்ஸ் மட்டும் எனக்கு இருக்கு, சோ இந்த ஒரு பாயிண்ட வச்சே நான் கான்பிடென்ட்டா சொல்ல முடியும் என்னால உன்னை ஹாப்பியா பாத்துக்க முடியும்ட்டு, சோ என்னோட லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்குவியா அப்படிங்கிற மாதிரி டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடுவான். நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிருவா. பட் இருந்தாலும் என்னோட மனசுக்குள்ள இன்னும் சாண்டா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அதுக்கு உடனே அந்த யூ அப்படியே, எனக்கு தெரியும் இதுதான் உன்னோட பதிலா இருக்கும்ட்டு, பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற டைம்ல நான் பூரா உன் கூடயே இருக்கேன், நம்ம ஒரு ஃப்ரெண்டா எல்லா இடத்துலயும் சுத்துவோம், அட்லீஸ்ட் அப்பவாச்சு நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். நம்ம ஹீரோயினும் சரி ஒரு ஃப்ரெண்டா தானே எனக்கு கூட இருக்கிறேங்கிறான் அப்படின்ட்டு அவளும் ஓகேன்றுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் சும்மா அப்படியே அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பானா. அப்ப அங்க ஒரு கடையில டாகுக்கு போடுற காலர் பெல்ட் ஒண்ணு இருக்கும். இத பார்த்தனையும் அவனுக்கு நம்ம ஹீரோயினோட ஞாபகம் தான் வரும். இதனால நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா சோகமாவானா. ஆனா இத பார்த்த நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட் அந்த கெம் அப்படியே, நீ ஏன்டா சோகமா இருக்க, அங்க வா நம்ம கூட பார்ட்டி பண்றதுக்கு நிறைய பொண்ணுங்க வெயிட் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ஒரு சிங்கிங் பார்க்கு கூட்டு போயிருவான். அங்க பார்த்தா இவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும்தான் எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி சோகமா இருப்பான். இதனால அவனால அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட உட்கார்ந்துருக்கவே முடியாது. அப்படியே பாதியிலே அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருவான். இதை வந்து அந்த கெம் ஒரு மாதிரி கடுப்பா பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப வெளியே வந்த நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் நிப்பானா. அப்ப கரெக்டா அவனோட அக்காவும் கால் பண்ணுவாங்க. அவங்க நம்ம ஹீரோவோட வாய்ஸ வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க அவனும் சோகமா இருக்கான் அப்படின்ட்டு. உடனே இப்ப அவங்க நம்ம ஹீரோவை தான் திட்டுவாங்க. அவன் கூட இருக்கிறப்ப அவளோட அருமையை உனக்கு
உனக்கு புரியல. நீ என்னோட தம்பிடா. உன் மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன் வாயை திறந்து நீ சொல்லாத வரைக்கும் உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ அப்படியே என் மனசுல என்ன இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, போன வை அப்படின்ட்டு அவங்க அக்கா கிட்ட கத்திட்டு போனை வச்சிருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த யூவின் தான் காட்டுவாங்க. அவங்க அப்படியே அந்த ஏரியா பூரா சுத்திக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு டான்ஸ் ஷோ நடக்கும். இதை நம்ம ஹீரோயின் அப்படியே ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு அவ பேக்ல இருந்து போன் எடுக்கிறப்ப தெரியாதனமா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த அக்வாரியத்துக்கு போனப்ப ஒரு கீச்சன் வாங்கி கொடுத்திருப்பான்ல, அது கீழே விழுந்துரும். பட் ஆனா அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிருக்கவே மாட்டா. அதுக்கடுத்து அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து அப்படி கிளம்பவும் செஞ்சிருவாங்க. சரி, அடுத்து எந்த இடத்துக்கு போலாம், நீ ஆசைப்பட்ட வீனஸ் டெரஸுக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த யூ கேட்பான். நீ எனக்காக நிறைய எஃபர்ட் போடுறேன்னு எனக்கு தெரியுது யூ, பட் இருந்தாலும் என் மனசு பூரா சாண்டா மட்டும் தான் இருக்கான். அவன் என் கூட அந்த இடத்துக்கு வரலனாலுமே நான் அவனுக்காக தனியா அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த யூவுமே நீ இந்த முடிவு தான் எடுப்பேன்ட்டு நல்லாவே தெரியும். நான் ஆரம்பத்திலே உன்கிட்ட சொன்னேன் பாத்தியா, நான் லவ் பண்ற பொண்ணை ஹாப்பியா வச்சுக்கிறது தான் என்னோட சந்தோஷமே அப்படின்ட்டு. அதே தான் நான் இப்பயும் சொல்றேன். நீ இந்த முடிவு எடுக்கிறதுல உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் அது சந்தோஷம் தான். நீ ஆசைப்பட்ட மாதிரி தனியாவே அந்த இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு அவன் ஸ்வீட்டா சொல்லுவான். இதெல்லாம் கேக்குறப்ப பேசாம இவனே ஹீரோவா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்பதான் நம்ம ஹீரோனோட ஃபீலிங்ஸ் ஃபுல்லா புரிஞ்சிருக்கும் போல. அதனால நம்ம ஹீரோயினை தேடி எல்லா இடத்துக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த கெம் வந்து, டே நான் உனக்காக தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா அங்க இருக்கிற அழகான பொண்ணுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எரிக்காவை தேடிக்கிட்டு இருக்க, அவெல்லாம் கண்டிப்பா இந்நேரம் அந்த யூ கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பா, அதனால அவளை விட்டு தள்ளிடா அப்படிங்கிற மாதிரி அந்த கெம் சொல்லுவான். ஆனா அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ அவன் பக்கத்துல போய், நீ பல பொண்ணுங்க கூட சுத்துறது தானே பெருமைன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க, சரி நான் உன்கிட்ட ஒரு சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேக்குறேன், உன் கூட சுத்துற ஏதாண்டு ஒரு பொண்ணுக்கு உன்னை பத்தி உன்னை விட அதிகமா தெரியுமா? இல்ல, ஆனா எரிக்காக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம உன் கூட சுத்துற பொண்ணுங்களுக்கு ஏதாண்டு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்காக நீ போய் நிப்பியா? நிக்க மாட்டேல. ஆனா எரிக்காக நான் நிக்கணும்னு நினைப்பேன். இதுதாண்ட சூப்பரான ஃபீல். நீ இப்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஷார்ட் டைமான ஃபீல், அது ரொம்ப நாள் வரைக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. எனக்கே இது எரிக்கா என் கூட இருக்கிற வரைக்கும் புரியல, இப்பதான் புரியுது. அதனால இனியும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனை தேடி அவன் அந்த வீனஸ் டெரஸ்க்கு தான் போவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவ அந்த வீனஸ் டெரஸ்க்கு வந்தோடனையும் அவளோட பூட்டை எடுத்து நம்ம ஹீரோ பேரையும் அவளோட பேரையும் எழுதி லாக் பண்ணலாம்னு நினைப்பா. ஆனா அப்பதான் அவ நோட் பண்ணுவா அவ பேக்ல அந்த கீ செயின் தொலைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த ஒரே ஒரு கீ செயின் மட்டும் தான் நம்ம ஹீரோ இவளுக்காக வாங்கி கொடுத்த விஷயமா இருக்கும். அதனால நம்ம ஹீரோனுக்கு அது ரொம்ப முக்கியமான பொருள் போல. சோ இப்ப அதை தேடுறதுக்காக நம்ம ஹீரோயின் இவ்வளவு நேரம் அவ சுத்தின எல்லா இடத்துக்கும் போய் தேடி பாப்பா. ஆனா இத பத்தி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ அவ வீனஸ் டெரஸ்ல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த இடத்துலயும் அவ இல்ல அப்படின்னு காலையில இருந்து இவங்க எல்லாரும் எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போனாங்களோ அங்க எல்லா இடத்துலயும் போய் நம்ம ஹீரோ தேடுவான். ஆனா அப்படி அவன் தேடி போறப்ப ஃபுல்லா இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா எப்படிலாம் இருந்தான் அப்படிங்கறது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு சீக்கிரமே நான் அவளோட ரியல் பாய் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லவ்வோட நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டே இருப்பான். ஆனா எங்க தேடினாலும் நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரியே தெரியாது. அப்போ ஒரு 4-5 பொண்ணுங்க அப்படியே, அங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு இருந்தா பாத்தியா, அவ என்ன குப்பை தொட்டிக்குள்ள எல்லாம் போய் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த கீ செயினை எல்லா இடத்துலயும் தேடி இருப்பா. எங்கேயுமே கிடைக்கலன்னு கடைசியில குப்பை தொட்டி முத கொண்டு தேட ஆரம்பிச்சிருப்பா. பட் கடைசியா எப்படியோ அவ ஆசைப்பட்ட கீ செயினும் கிடைச்சிரும். கரெக்டா இப்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் இவன் இந்த கீ செயினுக்காக இப்படி குப்பை தொட்டில எல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தனையும் அவளோட லவ் எவ்வளவு பெருசு அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்குவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே, இனிமேல் நான் உன்னோட பெட்டா இருக்க விரும்பல, இதை நான் கோவத்துல எல்லாம் சொல்லல, உண்மையிலே உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே எனக்கு சூப்பரா தான் இருந்துச்சு, நம்மளுக்குள்ள இருந்தது ஒரு பொய்யான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் உன் கூட இருந்ததை நினைச்சு நான் சந்தோஷம் தான் படுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி பேசுவா. இதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருவான். அவன் இப்ப அப்படியே ஒரு மாதிரி சுகமா, அப்பனா எல்லாத்தையும் இதே இடத்துல முடிச்சுக்கலாம்னு சொல்றல, சரி ஓகே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோனோட கழுத்துல எதையோ வந்து மாட்டுவான். போச்சு, டாகோட காலரை தான் மாட்டுறானோ அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப நம்ம ஹீரோனுக்காக அழகா ஒரு நெக்லஸ வாங்கிட்டு வந்து அதைத்தான் மாட்டி விட்டுருப்பான். நீ சொன்ன மாதிரி பழசு எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம், புதுசா இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுவான். இப்ப இவனும் தன்னை லவ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாது. அவளுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் தான் வரும். அதுக்கடுத்து என்ன, அதே இடத்துல ரெண்டு பேரும் ப்ராப்பரா ஐ லவ் யூன்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டு ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சோ ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல ஆரம்பிச்ச இவங்களோட கதை உண்மையான ரிலேஷன்ஷிப்பா இப்ப மாறி ஹாப்பி எண்டிங்கா இந்த இடத்துல முடிஞ்சிரும். சோ ஓகே கைஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு, இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. மறக்காம என்னோட சேனலை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருங்க. வேற ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை.